சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நம்ம வாசித்து செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. சஞ்சலப்பட்ட மக்களை, இந்த உலகத்தில் துன்பத்திலும் பாடுகளிலும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற ஜனங்களை நான் கூட்டிக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அவர்களுக்கு சஞ்சலம் வந்தது என்றால், உன் சபையின் மனுஷராய் இருக்கிறார்கள், ஆனால் பண்டிகையின் ஆசரிப்பு இல்லாமையினால் அவர்கள் சஞ்சலப்படுகிறார்கள். உன் சபையின் பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கவனிங்க, உன் சபையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால நிந்தையிலும் சஞ்சலத்திலும் வாழ்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், கர்த்தருடைய சபை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய சபை. ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் பல மக்களை தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு மேய்ப்பனுடைய கையிலே கொடுத்து, இவைகளை நீ பராமரித்துக்கொள் என்று ஆண்டவர் சத்திரத்தான் கையிலே கொண்டு கொடுத்ததை போல ஆண்டவர் ஊழியக்காரருடைய கரங்களிலே கொண்டு ஆத்துமாக்களை தருகிறார். இப்போ இந்த சபை ஒன்று தேவனுடைய சபை, இன்னொன்று அந்த மேய்ப்பன் பராமரிக்கிற அவனுடைய சபை. உன் சபையின் மனுஷராய் இருந்து அவர்களுக்கு என்ன இல்லையா? பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால உண்டான நிந்தை, அதனால் வருகிற சஞ்சலம். இந்த மக்களை நான் மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன், நான் கூட்டிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ மறுபடியும் ஆண்டவர் ஏன் கூட்டிக் கொள்கிறார் என்றால், அவர்களுக்கு மறுபடியும் பண்டிகையை தரும்படி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு கடந்த வாரங்களில் நான் காண்பித்தேன், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் 7 பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எதற்காக ஆண்டவர் இந்த பண்டிகைகளை கொடுத்தார் என்றால், 2 காரியம்தான். ஒன்று, அவர்கள் கடந்த காலங்களில் நடந்தவைகளை நினைவு கூற வேண்டும். இந்த பண்டிகையினுடைய நோக்கம் எல்லாம் கடந்த நாட்களிலே நடந்தவைகளை நினைவு கூறணும். 2வது, அவர்கள் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பண்டிகை 7 பண்டிகைகளை ஆண்டவர் அவர்களுக்கு தந்தார். அது அல்லாமல் இஸ்ரவேல் மக்கள் மேலும் 2 பண்டிகைகளை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். என்ன பண்டிகை எல்லாம்? பூரிம் பண்டிகையும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையும் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அது இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவின் பிறப்பை பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இதல்லாமல் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்ததை, இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சிலுவையின் வெற்றியை கொண்டாடுகிறார்கள். 3, உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் வந்து நாம் கர்த்தருக்குள்ளே ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயாவா. அந்த லேவியராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் தான் அந்த 7 பண்டிகைகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பஸ்கா பண்டிகை, 2 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3 முதற் பலன் பண்டிகை, 4 பெந்தேகோஸ்தே பண்டிகை, 5 எக்கால பண்டிகை, 6 பாவ நிவாரண பண்டிகை, 7 கூடார பண்டிகை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது அல்லாமலும் இன்னும் பல சபைகளில் பல பண்டிகைகளை கொண்டாடுவதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுவாங்க. அது இல்லாத சுவிசேஷ பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். அது இல்லாமல் அசன பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். இவைகள் எல்லாமே மக்கள் சந்தோஷமா இருக்கணும். 2வது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். இதன் மூலமாய் சுவிசேஷம் உலகத்திற்கு சொல்லப்படணும். இதுதான் நோக்கம். இதற்காகவே செய்கிறார்கள். மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த பண்டிகை நாட்களில் ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 7 நாட்கள், வாரத்தில் 7 நாட்களா, அந்த 7 நாட்களும் என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்க. 23ஆம் அதிகாரம் லேவியராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 40வது
வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். நான் அதுக்கு பிறகு இன்றைக்கு உள்ளதான காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. வாரத்தில் 7 நாட்களை எப்படி இருங்க? அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை அதை நிரந்தரமாக நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும், அதை ஆசரிக்கணும். ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொன்னது போல, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிகூர கடம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். மாத்திரமல்ல, மோசே சொல்லுகிறார், எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி காலைதோறும் உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளை சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயாவா. முகத்தில் சந்தோஷம். சில பேருக்கு தெரியுது, என்ன பாஸ்டர் எங்கள் குடும்ப பிரச்சனை, உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்கிறேன், இல்லை, நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்வாராக. கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு 8 பண்டிகைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆண்டவர் கொடுத்த 7 பண்டிகைகளை அல்லாமல் போன வாரத்தில் பூரிம் பண்டிகை எப்படி வந்தது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை பற்றி உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அல்லேலூயாவா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். போதுமா? பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. எல்லாம் சொல்லுங்க, என்ன வந்ததா? அப்போ தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்ன பண்ணி இருக்கிறாங்க? அவர்கள் ஆசரித்திருக்கிறார்கள். வருஷந்தோறும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையை ஆசரித்திருக்கிறார்கள். இந்த தேவாலய பண்டிகை எப்போ வந்தது? இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை எப்பொழுது வந்தது என்பது நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். முதலாவது தேவாலயத்தை யார் கட்டினா? சாலமோன் கட்டினார். சாலமோன் பிரமாண்டமான ஒரு தேவாலயத்தை கட்டினார். டன் கணக்கில் பொன்னை அவர் சேகரித்து அவைகளினால் ஆலயத்தை கட்டினார். அந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடப்பட்டதா என்றால், பிரதிஷ்டை செய்யும் போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாய் கொண்டாடினார்கள். ஆனால் அதற்கு பின்பு வருஷந்தோறும் அந்த பண்டிகை அவர்கள் என்ன செய்யலை? கொண்டாடலை. ஆனால் அந்த ஆலயம் நேபுகாத் நேச்சார் மூலமாய் இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. ஏன் இடிக்கப்பட்டது? இன்னைக்கு உலகத்தின் மக்கள் சில நேரங்களில் புரியாமல், சத்தியம் தெரியாமல் இருக்கிறதுனால, உங்கள் தேவன் தான் சர்வ வல்லவர் என்கிறீர்கள். இத்தனை கோடி பண செலவுல டன் கணக்கான தங்கங்களை செலவு பண்ணி கட்டின தேவாலயத்தை கூட உங்கள் கர்த்தரால் காப்பாற்ற முடியவில்லையே என்று இன்னைக்கு நமக்கு எதிராய் பேசுகிற மக்கள் சொல்லலாம். ஆனால் சத்தியத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நீங்க சரியா கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கு பேச போகிற சத்தியங்கள் இதோட சேர்ந்தது. ஏன் ஆண்டவர் அந்த ஆலயத்தை இடிக்கும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்? ஆண்டவர் தான் ஆலயத்தை இடிப்பதற்கு நேபுகாத் நேச்சாரை எழுப்பினார். ஆண்டவரே தான் அவனை கொண்டு வந்து அவனை இடிக்க பண்ணுவேன் என்று சொன்னார். ஏன் என்றால், அந்த மகிமையான தேவாலயத்துக்குள்ள பிரதிஷ்டை நடக்கும்போது கர்த்தருடைய மகிமை பரிபூரணமாய் இறங்கினது. தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. ஆசாரியர்கள் உள்ளே நின்று பணிவிடை செய்யக்கூடாத அளவுக்கு மகிமை தேவாலயத்தை நிரப்பினது. அப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்துக்குள்ள இவர்கள், எந்த தேவன் தன்னுடைய ஸ்தோத்திரம் பிரமாணங்களை தந்து, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் வேறு எவரும் இல்லை, நீ வேறு யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது என்று சொன்னாரோ, அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் அந்த ஆலயத்துக்குள்ளே நாட்டினார்கள். அல்லேலூயா. அந்த ஆலயத்துக்குள்ளே நாட்டி அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையினால் கர்த்தர் அந்த ஆலயத்தை தன்னை விட்டு புறம்பே தள்ளினார். அந்த ஆலயத்தை நேபுகாத் நேச்சாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இடிக்கும்படி செய்தார், சுட்டரிக்கும்படி செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இஸ்ரவேல் மக்கள்
ஆலயம் இல்லை, அவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள், இவர்கள் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டார்கள். சில கஷ்டப்பட்ட மக்கள் மாத்திரம் அங்கே இருந்தார்கள். ஆனால் புறஜாதி மக்களை கொண்டு அந்த எருசலேமிலே இஸ்ரவேலிலே ராஜாக்கள் கொண்டு அங்கே கொண்டு வைத்தார்கள். இப்போ எல்லாம் விக்கிரகத்தால் நிறைந்து போனது. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் மறுபடி 70 ஆண்டுகள், குறிப்பிட்ட மக்கள் தான், கொஞ்சம் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க, எங்கே பாபிலோன்ல. 70 ஆண்டுகள் முடிந்த பின்பு ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை எழுப்பினார். கோரேஸ் ராஜாவுடைய ஆவியோடு கர்த்தர் பேசி கோரேஸ் ராஜாவுடைய ஆவியை எழுப்பினதுனால கோரேஸ் ராஜா சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் எனக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு அவர் கட்டளை இட்டிருக்கிறார். அதனால் உங்களில் யாரெல்லாம் ஆலயத்தை கட்ட வேண்டும் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் எங்க போங்க, எருசலேமில் போய் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுங்கள் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அவர்களை அனுப்பினார். இப்போ அங்க யாரெல்லாம் வருகிறா என்றால் செருபாபேலுடைய தலைமையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்றாங்கன்னா வர்றாங்க. வந்து இந்த 2வது தேவாலயத்தை கட்டினார்கள். இந்த தேவாலயத்தை கட்டின பிறகுதான் நல்லா கவனிக்கணும், இந்த தேவாலயத்தை கட்டினார்கள். இந்த தேவாலயத்தில் தான் இந்த பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், இந்த ஆலயத்தில் தான் பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரியாவுடைய ராஜா, ஒரு சிரியா தேசம், இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமே பக்கத்தில் சிரியா இருக்கிறது, அந்த தேசத்தினுடைய ராஜா, அவனுடைய பெயர் அந்தியோகஸ். இவன் வந்து கிமு 165 அந்த எருசலேமை பிடிக்கிறான். எருசலேமை பிடித்து அந்த தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் இவன் என்ன பண்றான், அதை தீட்டுப்படுத்துகிறான். இந்த புறஜாதி மன்னன், சிரியா மன்னன் அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அதற்குள்ளே கொண்டு போய் அவனுடைய விக்கிரகத்தை கொண்டு வைத்து உள்ளே பலியிடுகிறான். ஆலயம் மறுபடியும் தீட்டுப்பட்டு போனது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, தீட்டுப்பட்டு போனது. மறுபடி இஸ்ரவேல் மக்களில் இதை நீங்கள் தள்ளுபடி ஆகமத்தில் நீங்கள் படிச்சுங்கன்னா தெரியும், மக்கபேயர் அப்படின்னு ஒரு 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 குடும்பம் இருக்கும். அவர்கள் அதை எழும்பி பெரிய சேனைகளாக எழும்பப்பட்டு இந்த ஆலயத்தை யுத்தம் பண்ணி மீட்கிறாங்க. இந்த ஆலயத்தை யுத்தம் மீட்கிறாங்க. எருசலேமை அவங்க மீட்டு கொண்டாங்க. அப்படி மீட்டு கொண்ட போதுதான் இந்த ஆலயத்தை அவங்க என்ன செய்றாங்க, மறுபடியும் உள்ளே இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் சுத்திகரித்து அவர்கள் மறுபடியும் ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடுகிறார்கள். இதைத்தான் வருஷந்தோறும் மறுபடியும் என்ன பண்ணாங்களாம், ஆலய பிரதிஷ்டை பண்டிகையாக கொண்டாடினார்கள். இதுதான் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையினுடைய சரித்திரம். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நடக்கும் நாட்களில் இயேசுவானவர் உலகத்தில் அவர் மனிதனாய் பிறந்திருக்கிறார். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு இயேசு 2 தடவை அவர் போயிருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. சரி, அல்லேலூயாவா? சரி, அப்போ நாம் அதை நினைவு கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தீர், நாங்கள் நிந்தைக்குள்ளும் அவமானக்குள்ளும் இருந்த நாட்களில் கர்த்தர் எங்களை நினைத்தருளி ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தீர் என்று வருஷந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி நாம் எல்லாரும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்ன செய்கிறோம், கொண்டாடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது இப்படி இருக்க இப்போ இது ரொம்ப முக்கியமா என்றால் இதை பார்க்கிலும் முக்கியமான ஒன்று இருக்கிறது. நான் அதுதான் சொல்ல போறேன். இதை விட முக்கியமான ஒன்று, நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஒரு ஆலயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரதிஷ்டை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரித்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். பிரதிஷ்டைன்னா என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கென்று இந்த கட்டடத்தை நாங்கள் என்ன பண்ணுகிறோம், பிரித்தெடுக்கிறோம். நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று சபை கூடி வருவதற்காக இதை நாங்கள் பிரித்தெடுக்கிறோம் என்பதுதான் பிரதிஷ்டை. இன்னொன்று அர்ப்பணிப்பு. இதை நாங்கள் கடவுளுக்காக இந்த கட்டடத்தை என்ன செய்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இதுதான் பிரதிஷ்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று பிரித்தெடுத்தல், இன்னொன்று அர்ப்பணித்தல். இதற்கு பேர் தான் என்னது, பிரதிஷ்டை. சரி, இப்போ இந்த ஆலயத்தை நம்ம ஆண்டவருக்காக பிரித்தெடுத்தாச்சு. இதை நம்ம வேற கல்யாண மண்டபமாகவோ இல்லைன்னா வேற குடும்பத்திற்கோ நம்ம இதை என்ன செய்யறதில்லை, பயன்படுத்துகிறது இல்லை. கர்த்தருக்காக பிரித்து எடுத்திருக்கிறோம். ஆண்டோடைய ஆலயம் ஆராதிக்கப்படுவதற்கு இதை நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் இதை விட நம்மை தான் வேதம் ரொம்ப முக்கியமாக சொல்லுது. அதனால இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்பதும் நம்மை பிரதிஷ்டை செய்வதை குறித்து தான் நான் பேச போறேன். அல்லேலூயாவா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்றைக்கு நாள் ஒரு நாள் இந்த கட்டணம் என்ன செய்யும், ஆண்டவராக இயேசு வரும்போது கட்டடம் கைவிடப்படும்.
ஆனால் கைவிடப்படாதவர்கள் நீங்களும் நானும் தான். உயிருள்ள தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும் தான். அப்போ இந்த ஆலயம் தான் ஆண்டவருக்கு முன்னால பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எப்படி இந்த எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருந்ததோ அதுபோல இந்த ஆலயத்திலும் ஆண்டவருடைய மகிமை நிறைந்திருக்க விரும்புகிறார். அந்த ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தின போது அந்த ஆலயத்தை கர்த்தர் எப்படி புறக்கணித்தாரோ அதுபோலவே இதையும் புறக்கணித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16-17. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆழமாய் கவனிக்கணும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தை போகணும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். எல்லாரும் சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம். இந்த கட்டடத்தை பார்க்கிலும், இந்த கட்டடத்தை கட்டி பல ஆயிரங்களை லட்சங்களை செலவு பண்ணி கட்டடத்தை கட்டி ஆண்டவருக்காய் பிரதிஷ்டை செய்கிறோம், பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த கட்டடம் கைவிடப்படும். அப்படிதானே? இந்த கட்டடம் நிரந்தரமானவைகள் அல்ல, ஒரு நாள் கைவிடப்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஆலயத்தை பார்க்கிலும் நீங்கள் தான் கர்த்தருக்கு முக்கியமானவர்கள். எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம், ஆலயத்தில் அப்படி ரோட்ல போகும்போது ஆலயத்தை பார்த்து என்ன செய்வாங்க சொல்லுங்க, கும்பிடுவாங்க, சிலுவை போடுவாங்க இல்லையா? அவர்கள் அதை பார்த்த உடனே ஒரு பக்தியாக அவர்கள் அதை செய்கிறாங்க. சில பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ளே வரும்போது வாசற்படிகளை குனிந்து வணங்குவதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கனமும் கொடுப்பது நல்லது. என கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஆனால் அதை பார்க்கிலும் நீங்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கையால் கட்டப்பட்ட கட்டடத்தை முக்கியப்படுத்துகிற நீங்கள், ஆனால் இந்த கட்டடம் அல்ல, தேவனுடைய பார்வையில் இந்த கட்டடம் அல்ல, நீதான் முக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டடத்தை முக்கியப்படுத்தாதே, கர்த்தர் உன்னை முக்கியப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த கட்டடத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை. இந்த கட்டடத்துக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இத்தனை பாடுகளையும் படவில்லை. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இயேசு பாடுபட்டார். உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உனக்காக உன் மீட்புக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்கினது. ஆமென் சொல்லுங்க. ஒரு காலத்தில் அசுத்தமா இருந்த இந்த கட்டடம் இன்றைக்கு அது ஆலயமாய் மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் இவைகள் சாராய கடையாகவும் மதுபான கடையாகவும் விபச்சார விடுதியாகவும் சினிமா தியேட்டராகவும் பலவிதமான பாவத்திலும் உளையான சேற்றிலும் இருந்த இந்த கட்டடத்தை இயேசு இரத்தத்தால் கழுவி இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலக மக்கள் இல்ல பெயர் கிறிஸ்தவர்கள் ஒரு ஆலயத்திற்கு மரியாதை கொடுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆலயத்துக்கு மரியாதை கொடுக்கிறோம். நம்ம எல்லாரையும் சேர்த்தே சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு மரியாதை தருகிறோம். போகும்போது வரும்போது எல்லாம் ஆலயத்தை வணங்குகிறோம். ஆலயத்துக்குள்ள வரும்போது வாசற்படியை வணங்குகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, இதல்ல முக்கியம், நீயே என்னுடைய ஆலயம். நீதான் என்னுடைய ஆலயம். அல்லேலூயா. நடமாடும் தேவாலயம் நீதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை நீ பிரதிஷ்டை செய்யணும். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யணும். எத்தனை நான் சொல்றது விளங்குது? ஆமென். இந்த ஆலயத்தை நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். இந்த ஆலயத்தை தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆலயமானது இனி உமக்கு மாத்திரமே சொந்தம், இனி உலகத்திற்கு சொந்தம் அல்ல. இந்த ஆலயத்துக்குள்ளே இனி வேறொன்றுக்கும் இடமில்லை. என் பரிசுத்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படி என்னை நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நான் தேவனுக்கு நான் பிரதிஷ்டை செய்கிறேன். என்னை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த ஆலயத்தை அர்ப்பணித்தால் இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா.
நாம் வாசித்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எத்தனை பேர் நீங்க இதை நம்புறீங்க? ஆமென். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் எது? சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம். நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம். இதை இயேசு, சொல்லுங்க, இயேசு இரத்தத்தால் கழுவி இதை மீட்டு கொண்டிருக்கிறார். இதற்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதற்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உன் ஆவியில ஒரு விடுதலை இருக்கும். உன் ஆவியில குழப்பங்கள் இருக்காது. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு தெளிவு உனக்குள்ளே இருக்கும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னார். உனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்றால் உனக்குள்ளே குழப்பம் இல்லை. உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்றால் கலக்கம் இல்லை. அல்லேலூயா. உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்றால் உனக்குள்ளே ஒரு எப்பொழுதும் ஒரு உற்சாகம் இருந்து கொண்டிருக்கும். உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்றால் ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 14:17 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஆமென். ஆவியான உனக்குள்ளே இருந்தால் எப்பொழுது சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு துக்கமும் வேதனையும் இராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்கள் தேவனுடைய ஆலயமா வச்சிருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமாய் வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தை பெருக்கி சுத்தம் பண்ணுகிறோம். ஆமா தானே? ஆராதனை முடிந்த உடனே அங்கங்க கிடக்கிற குப்பைகளை என்ன செய்கிறோம்? சுத்தம் பண்ணுகிறோம், கழுவுகிறோம். வாரத்தில் ஒரு தடவை என்ன செய்கிறத கழுவி சுத்தமாக்குகிறோம். வருடத்துக்கு ஒரு தடவை எல்லாம் ஒட்டடையெல்லாம் அடித்து திரும்ப அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுகிறோம். ஆமா தானே? அதே போலதான் நம்முடைய உள்ளான இந்த ஆலயமும் என்ன செய்யப்படணும்? அப்பப்போ சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயாவா. இதற்கு தான் ஆலயத்தில் உபவாச கூட்டத்தை வச்சிருக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து எனக்குள்ள யாதொரு ஆண்டவரே குற்றங்கள் உண்டா, பலவீனங்கள் உண்டா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை வருத்தப்படுத்தும் காரியங்கள் எனக்குள் உண்டா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்று அற்புதமான ஜெப நேரமாக இருந்தது. ரொம்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 11:45 வரைக்கும் ஜெபம் தான் நடந்தது. நல்ல ஒரு ஜெப ஆவியானவர் அசைவாடினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். நான் சொல்லுகிற ஆண்டுடைய பிள்ளையே, இது நீ கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால், நீங்க மறுபடியும் வாசிங்க 1 கொரிந்தியர் 3:17 வசனம். ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்க வெளியே நிற்கிற பிள்ளைகள் வார்த்தையை கவனிங்க. இல்லாவிட்டால் நீ வசனம் இல்லாமல் போனால் உன் வாழ்க்கையில ஜெயம் வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் வராது. கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், யாரும், அதாவது நீங்க தான் தேவனுடைய ஆலயம். ஆமா தானே? நான் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். யார் கெடுத்தா? சொல்லுங்க, யார் கெடுத்தா? ஒன்று நீங்கள் அந்த ஆலயத்தை கெடுக்க முடியும். ஆமா தானே? இன்னொன்று நீங்கள் அனுமதித்தால் வேறு யாராகிலும் அதை கெடுப்பார்கள். நான் சொல்றேன், முதலாவது இந்த ஆலயத்தை கெடுத்து போடுகிறவர்கள் அவர்கள் தான். நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இது தேவனுடைய ஆலயம் என்று எண்ணி பாருங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தை எவ்வளவு சுத்தமாய் வைத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இது தேவனுடைய ஆலயம் தானே, சுத்தமாக வச்சிருக்கணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல் விளக்கிறதுக்கு 4 தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. குளிக்கிறதுக்கு 10 தடவை சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா உடுன்னு அதுக்கு 10 தடவை சொல்லணும். நான் சொல்கிறேன், இது தேவனுடைய ஆலயம். சொல்லுங்களேன், இது தேவனுடைய சுத்தமாக வச்சிருக்கணுமா வேண்டாமா? ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
பிறரை கவர வேண்டும் என்பதற்காக அல்ல. இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்பதனால் சுத்தமா இருக்கணும். உன் பாளையம் எங்கிலும் சுத்தமா இருக்க வேண்டும். தேவாலயம் சுத்தமா இருக்கணும். உள்ள ஒரு அசுத்தம் கிடக்கூடாம நினைக்கிறோம். ஆலயத்துக்குள்ள ஒரு சின்ன பேப்பர் கிடந்தாலும் உடனே எடுக்கிறோம், கழுவி சுத்தம் பண்ணுகிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களை முதல்ல எப்படி வைங்க? சுத்தமா வைங்க. ஆமாவா? சுத்தமா வைங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், வெளி தோற்றம் சுத்தமா இருக்கணும், தப்பே கிடையாது. அது சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தால் நமக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இல்லைன்னா அப்படி பேசும்போது வாயெல்லாம் பொத்திக்கிட்டே பேசணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மைக்கு கொடுத்து மைக் எடுத்து பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தால நம்ம அதில் பேசவே முடியாது. அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமாக இருக்கணும். சரி, இதை பார்க்கலும் வெளிப்புறத்தை சுத்தமாய் வைக்க அறிந்திருக்கிற நாம், ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றார்? அன்றைக்கு இருந்ததான பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், ஆனால் உள்புறமோ அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறது என்று அவர்களை கடிந்து கொண்டார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று அவர்களை கடிந்து கொண்டார். வெளியில பார்க்க எப்படி இருக்கிறீங்க? சுத்தமா இருக்கிறீங்க, ஆனால் உள்ளே எலும்புகளும் அசுத்தங்களும் நாற்றமும் இருக்கிறது போல உன் இருதயம் சுத்தமா இல்லையே என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார். நாம மாத்திரமல்ல, நீங்கள் சாப்பிடுகிறதுல அதெல்லாம் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க, இல்லைன்னா என்ன வெஜ்ஜி சாப்பிடுங்க, இல்லை நான்வெஜ்ஜி சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க, அது உங்களை என்ன செய்யாது? தீட்டுப்படுத்தாது. இவைகளெல்லாம் ஆசன வழியாய் கழிந்து போயிடும். ஆனால் உன் இருதயத்திலிருந்து வருகிற அந்த சிந்தைகள், இருதயத்திலிருந்து வருகிற கேடான சிந்தைகள், இருதயத்திலிருந்து வருகிறதான அசுத்தங்கள், காமவிகாரங்கள், வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், கொலைகள், இவைகள் மனுஷரை என்ன செய்து தீட்டுப்படுத்துகிறது. இதுதான் ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற பாவம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற பாவம். இவைகள் உனக்குள்ள இருக்குமானால் இவைகளை சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அசுத்தத்தோடு நீ கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருதயம் முழுவதும் அசுத்தத்தால் நிறைந்திருக்குமானால், பாவங்களால் நிறைந்திருக்குமானால், உள்ளே இருந்து வருகிறது எதுதான் வரும்? நான் சொல்கிறேன், நீ ஸ்தோத்திரம் நீ சொன்னாலே அது அசுத்தமாக தான் இருக்கும். நல்ல கவனிங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்றதுனால ஆண்டவர் மகிமைப்படுவாரா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். இருதயத்தை அசுத்தத்தால் நிறைத்து வைத்துக் கொண்டு நீ ஸ்தோத்திரம் சொன்னா கர்த்தர் மகிமைப்படுவாரா என்றால் இல்லை. அந்த வருகிற வார்த்தைகள் அது நாற்றமாக தான் வரும். துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீ உன் இருதயத்தை பரிசுத்தமா வைக்காம, உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஆலயமா வைக்காம, இதை பரிசுத்த ஆலயமா வைக்காமல் நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி, நீ இங்கிருந்து வரக்கூடிய ஜெபமானாலும் சரி, அது கர்த்தருக்கு அருவருப்பாய் தோன்றும். அல்லேலூயா. இருதயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டு நீ கர்த்தரை ஆராதிப்பாய், ஆனால் அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் இருக்கும். அல்லேலூயா. இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொண்டு கர்த்தரை நீங்க பலி செலுத்தினால் அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். உன்னுடைய இருதயமே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. உன் இருதயத்திற்குள்ளே அசுத்தமானதை இந்த காலவேளையில கர்த்தர் உனக்கு உணர்த்துவாரானால் எடுத்து போடுங்க. ஆமென். அசுத்தமானதை வெளியே எடுத்து போடுங்க. உன்னுடைய இருதயத்தை கரைப்படுத்த வேண்டாம். உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் உலாவணும். உன் இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் இருந்து இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமா இல்லாதிருந்தால், நான் சொல்கிறேன், ஒரு நாள் நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் நமக்குள்ள இல்லாதிருந்தால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் ஆத்துமா பாதாளத்துக்கு போகும். அவைகள் இளைப்பாறுதலுக்குள் போகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரிக்கும் நேரத்தில் நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்க கடவுது. ஆமென். இது கர்த்தருடைய ஆலயமாக இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், 2 அழகு தேவை. ஒன்று புறம்பான அலங்காரமும் தேவை, இன்னொன்று உள்ளான அலங்காரமும் தேவை.
புறம்பான அலங்காரமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், உள்ளான அலங்காரமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். வெளியிலே இருக்கிற அலங்காரமும் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக பண்ணாதீங்க, கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக செய்யுங்க. நான் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானு பார்த்து செய்யுங்க. ஆனால் புறம்பான அலங்காரத்தை விட இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த அலங்காரம் தான் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9:14. ரட்சிப்பை எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. எது சுத்திகரிக்கப்படணும்? மனசாட்சி. எல்லாம் சொல்லுங்க, எது சுத்திகரிக்கப்படணுமா? மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும். தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயமா இருக்கணும்னா மனசாட்சி சுத்தமா இருக்கணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் காலையில சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஆமென். உங்க மனசாட்சி சுத்தமா இருக்குதா? நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யல, என் மனைவிக்கு விரோதமா நான் பாவம் செய்யல, என் புருஷனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யல, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யல, இந்த சபைக்கும் இந்த சபையை நடத்துகிற போதகருக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்யவில்லை என்று எத்தனுடைய மனசாட்சி சொல்லுகிறது? நான் சுத்த மனசாட்சியா இருக்கிறேன். ஆமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயாவா. அப்சலோம் என்னதானே ஒருவனை வேதத்தில் நீங்க வாசித்திருக்கிறீங்களா? அப்சலோம் இது யாருடைய மகன்? தாவீதனுடைய குமாரன். ரொம்ப அழகா இருப்பான். எருசலேமிலே அவனை, இஸ்ரவேலில் அவனை போல ஒரு அழகானவன் யாரும் இல்லையா, அவ்வளோ அழகா இருப்பான் பாருங்க. ஆனால் தாவீது ராஜாவா இருக்கிற காலத்தில் தாவீதனுடைய ஆட்சியை இவன் கைப்பற்ற வேண்டும் என்று இவன் தந்திரமா வேலை செய்யறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் மனசாட்சியை கொஞ்சம் பாருங்களேன். தகப்பன் ஆட்சியில் இருக்கிறான். தகப்பனுடைய காலத்துக்கு பிறகுதானே உனக்கு ஆட்சி வரணும். அப்படியே ஆட்சி கொடுக்கப்பட்டாலும் தகப்பனுடைய காலத்துக்கு பிறகுதானே வரணும். ஆனால் தகப்பன் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் அந்த ஆட்சியை தன் கைவசப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்தான் கவனிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? கொஞ்சம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல். இஸ்ரவேலின் கொஞ்சம் போடுமா. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். இவனுக்கு எவ்வளவு பேரை சம்பாதித்தானா சொல்லுங்க? எவ்வளவு பேரை சம்பாதித்தான்? 50 பேரை சம்பாதித்தான். நல்லா கவனிங்க. ஆனால் இஸ்ரவேலிலே தாவீதின் பட்சத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? முழு இஸ்ரவேலும் கோடான கோடி மக்கள் அவனுடைய கைவசம் இருக்கிறாங்க. இங்கதான் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். பெரும் கூட்டம் தாவீதை சேவிக்கிறது. ஆனால் இந்த அப்சலோம் ஒரு 50 பேரை அவன் சம்பாதித்தான். அடுத்த வசனம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரா என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவின் இடத்துல உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாச்சியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பார். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு மனசாட்சி இருக்குதா?
இவனுக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்டா நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இவனுக்கு அது நியாயமா தெரியலாம். நானும் ராஜாவுடைய மகன்தான் என்ன என்று அவனுக்கு தெரியலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு மனசாட்சி இல்லாத ஒருவன் ஒரு 50 பேரை பணம் கொடுத்து சம்பாதிக்கிறான். ஒரு 50 பேரை தன் கையில் வைத்து கொண்டு இவன் இருக்கிறான். அங்கே ராஜாவிடத்தில் போகிற மக்கள் வழக்குக்காக மற்ற காரியங்களுக்கு ராஜாவிடத்தில் போகும்போது இவன் அந்த தெருவில் நிற்பானாம் பாருங்க. நின்று கொண்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உன் காரியம்லாம் நியாயமாக தான் இருக்குது, ஆனால் உன் வழக்க விசாரிக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லையே. தகப்பனை குறை சொல்கிறான், அங்கே யாரும் இல்லையே. ஆனால் என்னைய நியாயாதிபதியாக வச்சா நான் என்ன பண்ணுவேன், நியாயம் செய்வேன் என்று இப்படி ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தையும் திருட்டுத்தனமாக என்ன செய்கிறானா, கவர்ந்து கொள்ளுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிறது, ஒரு பெரும் கூட்டம் இவனை சேருகிறது. வஞ்சகமாய், வேதம் சொல்லுது, வஞ்சகமாய் ஒரு கூட்டம் சேருகிறது. இதை கேள்விப்பட்ட உடனே தாவீது ராஜாவும் அவனை சேர்ந்தவர்களும் தேசத்தை விட்டு ஓடி போகிறார்கள். நல்லா கவனிங்க, அப்சலோமினால் நமக்கு ஆபத்து வரும் என்று ஓடி போகிறார்கள். அவன் ஓடினான், அப்சலோம் ஆட்சிக்கு வந்தான். அல்லேலூயாவா. 50 பேரை கொண்டு ஆட்சியை பிடிச்சான் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், இவனுக்கு மனசாட்சி உண்டா என்றால் இல்லைங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்ன பண்ணிட்டான், ஆட்சிக்கு வந்துட்டான். தகப்பன் இருந்ததான சிங்காசனத்தில் அப்சலோம் உட்கார்ந்து விட்டான். மந்திரிகள் எல்லாம் இவனை சார்ந்து கொண்டார்கள். ஆனால் தாவீதுக்கு உண்மையாக இருந்த மக்கள் தாவீதுக்கு பின்னால ஓடினார்கள். ஆனால் நடந்தது என்ன, தாவீதுக்கு சிநேகிதனா இருந்த அகித்தோப்பேல் இவனுக்கு ஆலோசனை கொடுத்து இப்பொழுது 12,000 பேரை கூட்டிக் கொண்டு போய் தாவீது ராஜாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணி தாவீது ஒருவனை மாத்திரம் கொன்றுவிட்டு எல்லா ஜனங்களையும் உன் பக்கம் நான் திருப்புகிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு சோத்திரம். ஊசா வேறொரு ஆலோசனை கொடுக்கிறான். ஆகையினாலே அகித்தோப்பேலை இவன் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு அப்சலோமை யுத்தத்துக்கு போகிறான். ஆமென். அப்சலோமை ஒரு பெரிய படையை சேர்த்து கொண்டு யாரோடு எதிர்க்க போகிறான், தகப்பனாகிய தாவீதை எதிர்த்து யுத்தத்துக்கு போகிறான். ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனசாட்சியை பாருங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். உங்களை நம்பி இருக்கிற உங்கள் சகோதரனோ சகோதரியோ, உங்களை நம்பி இருக்கிற கணவனோ மனைவியோ, ஆண்டவருக்கு சோத்திரம், அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? பண காரியத்தில் உங்களை நம்பி தருகிற பணத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? நீங்கள் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என்ன, யுத்தத்துக்கு போனான். இவன் இந்த அப்சலோம் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முடி வெட்டுவானா. அவ்வளோ முடி அவனுக்கு இருக்கும். ஆண்டவருக்கு சோதரம். அப்படி அவன் குதிரையில் போனான்னா அந்த முடியெல்லாம் அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி என்ன செய்யுமா, அப்படியே ஜம் பண்ணுமா பாருங்க. அப்போ இவன் தகப்பனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறான். அப்படி போகும்போது அந்த குதிரை ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே போகிறது. முடி அப்படியே ஜம் பண்ணுது. அந்த முடியெல்லாம் அப்படியே போய் கொத்த எங்கே மாட்டிருச்சு, கர்வாலி மரத்தில் மாட்டி கொண்டது. குதிரை போய்விட்டது. இவன் வானத்துக்கும் பூமிக்கும் தொங்குகிறான். நீங்கள் நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நமக்கு நன்மையாக தெரியும், தகப்பனுக்கு விரோதமாக எழும்புகிறது நன்மையாக தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்க. உங்கள் மனசாட்சி ஆண்டவருக்கு முன்னால் சேவிக்கும் போது ஒரு குற்றம் இல்லாமல் நான் எந்த தவறு என்கிட்ட இல்லை என்று உங்கள் மனசாட்சி சொல்லுதா? ஹல்லேலூயா. உங்கள் மனசாட்சி சொல்லுதா? தேவனுக்கு முன்னால் உங்கள் மனசாட்சி சுத்தமாக இருக்குதா? நம்ம சுத்த மனசாட்சியோடு நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீங்களா? இவன் வானத்துக்கும் பூமிக்கு என்ன செய்கிறான், தொங்கி கொண்டிருக்கிறான். அவனை நம்பி இருந்த எல்லாரும் விட்டு ஓடினார்கள். இப்பொழுது யோவாப் ஸ்தோத்திரம் அவனை என்ன செய்தானா, ஈட்டினாலே குத்தி கொன்று போட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோம் செத்து போனான். மறுபடியும் தாவீது தன் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டான். அப்படி ஓடும்போது அவன் பாடின அந்த சங்கீதம் தான் 3ஆம் சங்கீதம். இன்னும் சில சங்கீதங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ நான் சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகள், நம்முடைய மனசாட்சி. யூதாஸ் என்ற ஒருத்தர் இருக்கிறான். ஆண்டவர் அவனை அழைத்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து வரங்களை கொடுத்து அவனை நேசித்து ஆண்டவர் ஊழியத்தில் வச்சார். அவனை ஊழியத்தில் ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல அவன் போய் அற்புதங்களை செய்தான். ஆனால் கூடவே இருந்து கொண்டு என்ன பண்ணானா சொல்லுங்களேன், 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய போதகரை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். ஆனால் அவன் காட்டி கொடுத்தான். ஆனால் அந்த தேவனோ அவன் மேல் இன்னும் சிநேகிதமாக இருந்தார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் முத்தத்தினால் வந்து காட்டி கொடுக்கும் போது கூட, சிநேகிதனே மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் என்றார். இப்ப நான் கேட்கிறேன், இவனுக்குள்ள மனசாட்சி இருந்ததா? அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயமா இருக்கிற இந்த ஆலயத்தில் உங்களுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராகிய தேவனை நீங்கள் கர்த்தராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் இரத்தத்தினாலே உங்கள் இருதயத்தை கழுவினது உண்மைதான். உங்கள் பாவங்களை சுத்தமாக்கினது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசாட்சி சுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சி நீங்க சுத்தமா இருந்தால் ஒழிய உன் ஜெபம் கர்த்தருக்கு முன்னால பிரியமாய் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையினால நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆகையினால எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருந்து அனுதினமும் கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனையான நேரங்கள்ல, போராட்டமான நேரங்கள்ல உங்களுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வரும். உங்க மனசாட்சி உங்களோட பேசுற மாதிரி இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? உங்க மனசாட்சி உங்களோட பேசுற மாதிரி ஒரு சத்தம், ஒரு குரல் இங்க இருந்து வரும். அந்த மனசாட்சியோடு கூட யார் பேசுறது? தேவன் பேசுற. ஆமென். உங்க மனசாட்சி சுத்தமா இருக்குமானால், உங்கள் மனசாட்சியோடு கூட சாட்சி இடுகிற ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே இருந்து நீ செய்கிற காரியம் சரியா தவறா என்று பேசுவார். நீ போகிற வழி சரியா தவறா என்று பேசுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேறு எதையோ நியாயப்படுத்தி கொண்டு, நானும் அவருடைய மகன் தானே, நானும் அவருடைய மகள் தானே, எனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அதை செய்தால் அப்சலோமை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். யூதாசை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், அவன் வானத்துக்கும் பூமிக்கும் அவன் கர்வாலி மரத்தில் தொங்கினான். இவனோ தனக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பை செய்து கொண்டு ஒரு மரத்தில் தொங்கினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மனசாட்சி சுத்தமாக இருக்க கடவுது. காரணம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்கள் ஆலயமா இருக்கிறீங்க. சில பிள்ளைகளை பார்க்கிறோம். குடும்பத்தில் உங்க அம்மா அப்பாவை எவ்வளவு நேசிக்கிறீங்க பார்க்கிறீங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு உங்கள் மாமனார் மாமியாரை பார்க்கிறீங்களா? உங்கள் மாமனார் மாமியாரை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்க அம்மா அப்பாவை நல்லா பார்க்கிறீங்க. உங்க அம்மா அப்பா வந்துட்டா உடனே வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி போங்க, உடனே போங்க, போய் மட்டன் எடுத்துட்டு வாங்க, நல்ல இளம் கறியா வாங்கிட்டு வாங்க. எங்க அப்பாவுக்கு பல்லு இல்லை, அப்படியே வாயில வச்சு போட்டு அப்படி என்ன பண்ணும், அப்படி மென்மையா போயிடணும்னு சொல்றோம். ஆனா அதே வேளையில அந்த புருஷனுடைய அம்மாவோ அப்பாவோ வந்தா, இந்த சனியை எப்போ போகும்னு சொல்றியே, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்க. நடக்குதா இல்லையா உலகத்தில்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் தங்கச்சோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ வந்துட்டா அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிற அந்த பிள்ளைங்க, அந்த புருஷனுடைய உடன் பிறந்தவங்க யாராவது வந்துட்டா ஏன் முகமெல்லாம் மாறுது, குணமெல்லாம் மாறுது. அன்னைக்கு தானே பலவீனம் வருது. இவங்க வீட்டில் இருந்து ஆட்கள் சொந்தங்கள் வந்தா அன்னைக்கு பலன்லாம் எங்க இருந்து வருமோ தெரியாது, சுகம் ஆரோக்கியம் எங்க இருந்து வருமோ தெரியாது. ஆனா புருஷன் வீட்டில இருந்து யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டா அன்னைக்கு தான் என்ன வருது? வயிற்று வலி வருது, தலைவலி வருது, உடம்பு வலி வருது, சுகவீனம் வருது. அது மட்டும் எப்படி வருது? அதனால கேட்கிறேன், கொஞ்சம் மனசாட்சியோட நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றேன். அல்லேலூயாவா. சில பிள்ளைகளுக்கு முகத்துல சந்தோஷம் இல்லைன்னா நீ பிரச்சனையில் இருக்கானே அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். உங்க மாமனார் மாமியார் வயசான காலத்தில் அவங்களை கவனிங்க. ஏன்னா நாளைக்கு நீங்களும் சொல்லுங்க. அன்னைக்கு யூடியூப்ல ஒரு இது போடுறான். அந்த மருமகா, அந்த பாட்டி பாவம் ரொம்ப வயசானவங்க. அவங்களை வீட்டிலேருந்து வெளியே இழுத்து கொண்டு பக்கத்தில் எல்லாம் ரொம்ப முள்ளும் காடா செடியாக தான் இருக்குது, வீட்டு பக்கத்திலே தான் போட்டு அடின்னு அடிக்குது வீட்டுக்கு வெளியே. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வரான், அவனும் போட்டு அடிக்கிறான். அந்த அம்மாவுடைய பையன் அவனும் சேர்ந்து போட்டு அடிக்கிறான். கிளவி சாக மாட்டேங்கிறாங்கிறான். அல்லேலூயா.
கொஞ்சம் திரும்பி பாரு, உன்னை மனசாட்சியோட திரும்பி பாரு. உன்னை வயிற்றுல சுமந்தாங்களே, உன்னை வயிற்றுல சுமக்கிற காலங்களில் அவங்க நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டதே இல்லை. எண்ணெய் தாளிக்கிற எண்ணெய் முகத்தில் பட்டாலே வாமிட்டு வரும். நல்ல ஆகாரத்தை சாப்பிட முடியாது. அந்த பிள்ளைகளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஹலோ, இங்கே எட்டி பாருங்கடே, உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை வயிற்றுல சுமக்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. சாப்பிடாம வாமிட் ஆகி வியாதி வந்து பலவீனப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களை வளர்த்து பெற்ற உடனே இப்படி வந்துட்டீங்களா? எல்லாரையும் பாருங்க, அவன் பிள்ளைகளை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பிறந்த உடனே இப்படி வந்துட்டோமா? இல்லை தானே? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பின்னால் ஒவ்வொரு சாட்சி இருக்கும். அம்மாட்ட கேட்டு பாருங்க. பிள்ளைகளுக்கு மூச்சு வராமல் பேச்சு வராமல் என்ன கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை பொதிந்து பொதிந்து அப்படி வளர்த்து அவங்கள ஆளாக்கி நீங்கள் 24 hours ஒன்று கடிப்பீங்க, 24 hours கக்கா பண்ணுவீங்க. இதெல்லாம் கஷ்டப்படாமல் அவங்க சுத்தமாக அவங்கள வச்சு வளர்த்து நீ கேட்குறோமா? பேச்சு கேட்குறோமா? அம்மா அப்பா பேச்சு கேட்குறோமா? அவன் பாருங்க, இது என்ன, இது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, ஒரு ஸ்திரியை இயேசுவிட்ட பிடிச்சிட்டு போயிட்டாங்க கல்லறிகிறதுக்கு. அதான் உங்களுக்கு தெரியுமே, அதனால அப்படி சொல்கிறேன். கல்லறியை கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் கையில் கல்லை வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதிருக்கிறவன் எவனோ அவன் முதலாவது கல்லை இவள் மேல் எரிய கடவன் அப்படின்னாரு. அவனுடைய மனசாட்சி அவன்கிட்ட பேசுது. என்ன, நீ ஒன்றும் யோக்கியம் கிடையாது, ஒவ்வொருடைய மனசாட்சி பேசுது. ஆகையினாலே குனிந்த தலையோடு அவ்வளவரும் தலை கீழே போடுறான். அவ்வளோ பசங்களும் தலை கீழே போடுறான். அப்போ யோசிங்க, எல்லாம் கல்லை கீழே போட்டுட்டு என்ன பண்ணானா? போயிட்டான். ஏன்னா மனசாட்சி இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க ஆமே. மனசாட்சி இருந்ததா இல்லையா? கொடை கொண்டு வர்றீங்க வீட்டிலேருந்து வரும்போது, நீங்கள் கொண்டு வந்த கொடை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவரை போகும்போது ஏன் மாற்றி எடுக்கிறீங்க? நீங்கள் வரும்போது போடுற வெளியே கலத்தி விட்டுட்டு வர செருப்பு தெரியுமா? அவரை ஏன் மாத்துறோம்? ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளை புது ஷூ 4500 வாங்கிட்டு வந்து போட்டுட்டு உள்ள கல்யாணத்தை முடிச்சு வெளியே பார்த்தா ஷூவை காணும். ஒரு பழைய செருப்பை போட்டு அதை ஆட்டை போட்டு போயிட்டான். மனசாட்சி இருக்குதா? அல்லேலூயாவா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை குறித்து எனக்கு நல்ல மனசாட்சி இருக்கணும். அதே போல என்னை பற்றி உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு நல்ல மனசாட்சி இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் மனசாட்சியோடு பிள்ளைகளை பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் மனசாட்சியோடு வாழுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை மனசாட்சியோடு பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தர வேண்டும் என்பதற்காக இத்தனை பிரயாசப்படுறாங்க. ஆமே, அல்லேலூயா. பிறக்கும்போது அசிங்கமா அழுக்கா எல்லாம் இப்படி இருந்தோம். அவங்க நம்மளை என்னதெல்லாமோ போட்டு குளிப்பாட்டி, ஐயோ என் பிள்ளை கருப்பா பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னவோ ஒரு பயிர் மாவெல்லாம் அரைச்சி போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி எப்படியோ பிள்ளை கொஞ்சம் கலராக்கி கொண்டு வந்தா, இன்னைக்கு இவா சொல்றா அம்மாவை பார்த்து கருவாச்சிங்கிறா. பாசன தீர்க்க தரிசனமா? ஆமா. இவா சொல்றா, இன்னைக்கு நான் ஒன்றையும் பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் கூட்டு போக மாட்டேன், நீ வர வேண்டாம். அப்பா பார்த்து சொல்றா, அப்பா வர வேண்டாம், அவரை பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, அவர் ஒரே விவசாயம் வேலை செய்கிறார். நான் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, அவர் சேத்துல கால் வைக்காட்டா நீ வாயில் சோறு வைக்க மாட்டே. அல்லேலூயா. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் நீ வாழ்கிற. மனசாட்சி இருக்கா? ஒவ்வொரு பிள்ளைகளும் மனசாட்சியோடு இருங்க. ஏனென்றால் நீ தேவனுடைய ஆலயம். உனக்குள்ள அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும் கர்த்தர் சொல்றார். அதனால சொல்றேன். அல்லேலூயா. உன் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டால் தான் நீ உனக்குள்ள தேவன் இருப்பார். ஆமென். இன்றைக்கு உன் தாயும் தகப்பனும் என்ன பண்ணாத? அசட்டை பண்ணாத. அவங்க வயது ஆயிடுச்சு, நீ அசட்டை பண்ணாத. அவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறாய், அசட்டை பண்ணாத. ஏனென்றால் இன்றைக்கு நீ விதைக்கிற விதையைத்தான் நாளைக்கு நீ அறுக்க போகிறாய். இன்றைக்கு உன்னுடைய வயதான முதியோரில் இருக்கிறதான பலவீனமாக இருக்கிற உன் பெற்றோர்களை நீ பார்த்து கொண்டால் கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென்.
இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த கட்டட பிரதிஷ்டை பெரிய காரியம் அல்ல, அது நம்முடைய மன மகிழ்ச்சிக்காக நம்ம செய்கிறோம், தவறல்ல. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீதான் தேவனுடைய ஆலயம். உன்னை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணு, பிரதிஷ்டை செய், உன்னை ஒப்புக்கொடு, இந்த ஆலயத்தை சுத்தமா வைத்துக்கொள். உனக்குள் ஆவியானவர் உலாவுகிறார். ஒரு நாள் வரும், ஒன்று நம்முடைய மரணம், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகை. இந்த ரெண்டிலும் உன் ஆலயம் பரிசுத்தமாய் இருப்பதாக. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பது இல்லையே, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடினார்கள். ஆமென். எழுப்பி நிற்கலாமா? தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை குறித்து நாம் இன்றைக்கு இந்த கடைசி வாரத்தில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பல பண்டிகைகளை, ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி வாரத்தில் மிக முக்கியமான ஒரு பண்டிகை குறித்து பார்த்திருக்கிறோம், தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. இந்த தேவனுடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்பது சுத்திகரிக்கப்பட்டதனால் வந்ததுதான் இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, எதிரிகள், சத்துருக்கள் அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தின போது அவர்கள் இரத்தம் சிந்தி போராடி அந்த ஆலயத்தை மீட்டெடுத்து அவைகளை மறுபடியும் ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்த போது ஒவ்வொரு வருடமும் அந்த ஆலய பிரதிஷ்டையை நினைவு கூர்ந்து கொண்டாடினார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் நீங்களும் நானும் சத்துருவால் நிறையப்பட்டு நம்முடைய சரீரமாகிய இந்த வீடு பாழாய் போன வீடாக, பாவத்தின் வீடாக, அசுத்தத்தின் வீடாக இவைகள் இருந்தது. ஆண்டவர் கிருபையினால் ஒரு நாள் நம்மை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தெரிந்தெடுத்து அவருடைய இரத்தத்தினால் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை சுத்திகரித்து நம்மை தேவனுடைய ஆலயமாய் மாற்றினார். நம்மை அவருடைய ஆலயமாக கர்த்தர் நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த ஆலயத்தை மகனே, மகளை தீட்டுப்படுத்தாதே. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அதை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஆலயத்தை கெடுக்காதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த உத்தரவாதம். அல்லேலூயா. இந்த ஆலயத்திற்குள்ளே அசுத்தங்களை மறுபடி மகனே கொண்டு போகாதே. அசுத்தமான காட்சிகளை கண்ணினால் பார்த்ததை இருதயத்துக்குள்ள கொண்டு போகாதே. இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதே. ஆபாச காட்சிகளை பார்க்காத, சினிமாக்களை பார்க்காத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காம விகாரத்தோடு எதையும் பார்க்காத. இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. மதுபானம் பண்ணாத, புகையை பிடிக்காத, அசுத்தமான காரியங்களை செய்யாத. என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஆவியானவர் உலாவுகிறார். உங்களுக்குள்ளே ஆவியானவர் உலாவுகிறார். நீ பரிசுத்தமாய் இருந்தால் ஆவியானவர் உனக்குள்ளே உலாவுகிறார். கமன ரதன சபல ரகதனமா. ஹல்லேலூயா. எத்தனை வாலிப பிள்ளைகள் உங்கள் சரீரங்களை தேவனுடைய ஆலயமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் உங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக ஒப்பு கொடுத்தீங்க? தேவனுடைய ஆலயமாய் பிரதிஷ்டை பண்ணுங்க. தேவனுடைய ஆலயமாக ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சரீரத்தை நான் ஆலயமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த இதை ஆலயமாய் மாற்றுகிறதற்கு நீர் எத்தனை பாடுபட்டீர். கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீர். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை ஒரு விக்கிரகத்தை போல நான் அலங்கரிக்க மாட்டேன். இந்த ஆலயத்தை ஒரு விக்கிரகத்தை போல அலங்கரிக்க மாட்டேன். பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த ஆலயத்தை காத்துக் கொள்ளுவேன் என்று சொல்ற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தை, அந்த சரீரமாகிய ஆலயத்தை ஒரு விக்கிரகத்தை போல நான் இதை பராமரிக்க மாட்டேன். இதை நான் பரிசுத்த அலங்காரமாய் காத்துக்கொள்வேன். கரங்களை தட்டி ஆமென். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லை. பரிசுத்தமே
பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் பாடுவோமா? பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தேன் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தேன் திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகிறீர் திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகின்றீர் உம் பாதம் பணிந்தேன் என்னால் கைத்தட்டி பாடுவோம் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எஸ் ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஓ ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம் நீங்களே தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிறைப்பாராக. எஸ் எஸ் ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு, ஜெயம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உளையான சேற்றில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தால் கழுவி எங்களை உம்முடைய ஆலயமாய் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பு மகனே மகளே, கர்த்தருடைய சத்தம் உனக்குள்ள இருந்து வரும். நீ ஜெபம் பண்ணும்போது, பிரச்சனையான நேரங்கள் தேவைப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மனசாட்சியோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். உள்ளத்தில் ஆண்டவர் உன்னோடு பேசுவார். இந்த மனசாட்சியை சுத்தமா வைத்துக்கொள். இந்த மனசாட்சியை ஒரு நாளை இடற பண்ணாத. அந்த மனசாட்சிக்கு விரோதமா ஒரு காரியத்தையும் செய்யாதே. இந்த மனசாட்சியை சுத்தமா வைத்துக்க. இந்த மனசாட்சியோடு ஆண்டவர் பேசுவார். தேவன் பேசுகிற இடம் அங்கதான். வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே என் மனசாட்சி எப்பொழுதும் சுத்தமாக இருக்க கிருபை தாங்க ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. என்னை நம்பி இருந்தான் என் மனைவி இருக்கிறா. என்னை வெளியே அனுப்பிட்டு என் மனைவி என்னை நம்புகிறாள். ஸ்தோத்திரம். என் புருஷன் வெளியே போகும்போது என்னை நம்பி வச்சுட்டு போறான். என்னை வேலைக்கு அனுப்பும்போது என்னை நம்புகிறான். என் பெற்றோர்கள் என்னை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, காலேஜுக்கு அனுப்பும்போது என்னை நம்புகிறார்கள். என் மனசாட்சியில் நான் அவர்களுக்கு உண்மையாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் மனசாட்சி எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் ஐயா. என் மனசாட்சி உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம்.
ஒரு விசை கூட எல்லா பிள்ளைகளும் வலது கரத்தை உயர்த்தி இந்த ஆலயத்தை ஆண்டவரே, என் சரீரமான இந்த ஆலயத்தை ஒரு விசை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆலயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆலயத்தை நான் மறுபடியும் ஒரு விசை கூட பிரதிஷ்டை பண்ணுகிறேன். கர்த்தர் வந்து இங்கே வாசம் பண்ணுவாராக. கர்த்தாவே, நீர் எனக்குள் வாங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் உங்களை வருத்தப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து எனக்குள்ள மறுபடியும் வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு நான் இதை தேவாலயமா நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தேவாலயமா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க ஐயா. ஐயா, எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர விரும்புகிறேன். நீர் எனக்குள் உலாவுகிறதை நான் ஆண்டவரை உணர விரும்புகிறேன் அப்பா. நீங்க எனக்குள்ள தங்கி இருக்கிறதை நான் உணர விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் தவறு பண்ணினதுனால உங்க பிரசன்னத்தை அநேக நாள் நான் உணராம இருக்கிறேன். இன்றைக்கு நான் மறுபடியும் இந்த ஆலயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆலயத்தை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். கர்த்தர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்குள்ள வாங்கப்பா. ஓ, இந்த சரீரத்துக்குள்ள இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலயமாய் மறுபடியும் ஒரு விஷயம் அங்கீகரிங்க ஆண்டவரே. ஓ ரீமா நா ராஜா நா, எனக்குள்ள மறுபடியும் ஒரு விஷயம் இறங்கி வாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். கரங்களை தட்டி நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உன் குற்றங்களை மன்னிக்கிறார், உன் குறைகளை மன்னிக்கிறார். கர்த்தர் உன் தவறுகளை மன்னிக்கிறார். மறுபடியும் இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே அவர் இறங்கி வருகிறார் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் உனக்குள்ளே இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே மறுபடியுமாய் இறங்கி வருகிறார். மகனே, அநேக நாட்கள் உன் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருந்த கர்த்தர் இன்றைக்கு உள்ளே பிரவேசிக்கிறார், உள்ளே பிரவேசிக்கிறார். நல்ல காரியங்களை தட்டி, ஆண்டவரே, நீர் எனக்குள் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்குள் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்குள் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறீர். செலுத்தப்பட்ட காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நூறத்தனையாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். எல்லா துதிகன மகிமை யாவும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.